சைவத்தில் அசைவம் மாதிரி ஒரு பொருளை சேர்த்து சும்மா அசைவ குழம்பு மாதிரி 2 மசாலா காளான் தொக்கு. பொதுவாகவே தொக்கு செஞ்சோம்னாலே சாதத்துக்கு சாப்பிடலாம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய தொக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கே சாப்பிட போகிறோன்னா ஒரு பட்டர் சிக்கன் கிரேவி போல் எடுத்து வந்திருக்கேன். சுவையான உணவு மட்டும் இல்லைண்ணே, அது கூட இந்த உருண்டையும் கூட ஆரோக்கியமான பொருளும் சேர்த்து கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்க போகிறோன்னா நான் இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று செய்ய போகிறேண்ணா. சைவத்தில் அசைவம் மாதிரி ஒரு பொருளை சேர்த்து சும்மா அசைவ குழம்பு மாதிரி அசைவ தொக்கு மாதிரி இன்றைக்கி எடுக்க போகிறோன்னா அது மனமும் சரி அசைவம் மாதிரியே இருக்கும், சுவையும் அசைவம் மாதிரியே இருக்கும். ஆனால் அது சைவம். அது என்னன்னு பார்த்தோம்னா காளான். சைவ பிரிவுகளின் கோழிக்கறின்னு பார்த்தோம்னா காளான் சொல்லலாம், மீல் மேக்கரை சொல்லலாம், காலிஃப்ளவரை சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது காளான். அந்த காளானில் 2 விதமான மசாலா சேர்த்து காளான் உருளைக்கிழங்கு அது 2 சேர்த்து ஒரு தொக்கு. பொதுவாகவே தொக்கு செஞ்சோம்னாலே சாதத்துக்கு சாப்பிடலாம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய தொக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கே சாப்பிட போகிறோன்னா. ஏன்னா இன்றைக்கி ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கு ஃப்ரைட் ரைஸு இன்றைக்கி செய்கிற 2 மசாலா காளான் தொக்கு, டொமேட்டோ கெச்சப்பு, வாழைப்பழம், தண்ணி பாட்டிலு, லட்டு, வழக்கம் போல் வாழையில் முடித்து துணிப்பையில் போட்டு கொடுக்குறோம் இல்லையா. அதனால் கெச்சப்புன்னு போது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. நம்மளுடைய தொக்குன்னும் போது கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் இது 2மே வித்தியாசமான சுவையில் இன்றைக்கி செய்ய போகிறோண்ணா. கேஷா யோகீஷன் அந்த குடும்பத்தார் வந்து இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் உதவுறாங்கன்னா அவங்க என்ன நினைச்சு இந்த உணவை கொடுக்குறாங்களோ அந்த காரியம் வெற்றி பெற்று 100 ஆண்டு காலம் நீடோழி வாழ்ந்து இன்னும் மேலும் மேலும் உதவி செய்யணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்க பசியார போற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரெட்டை மசாலா காளான் தொக்குக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறோம்னா இரட்டை மசாலான்னு சொன்ன உடனே தானே ஒன்று ஞாபகம் வந்தது. ஒரு மனிதனின் 2 குணங்கள்னா. ஆனால் அதாவது ஒரு டிரைவர் கிட்ட வந்து ஒரு முதலாளி சொல்லியிருக்காரு, தம்பி நான் 3 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போகணும், நீ 2 மணிக்கெல்லாம் வந்துட்டுனா நான் கரெக்டான டைமுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி முதலாளி சொன்னார். டிரைவர் ஐயா நான் கரெக்டாக வந்து 2 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு. டிரைவர் பழக்கம் போல 2.5 மணி நேரம் லேட்டாக வந்துருக்காரு. அதேதான் இன்னும் டிரைவர் காணாம டைம் இருக்கிறது 1/2 மணி நேரம் லேட்டாக வந்திருக்காரு நம்ம டிரைவர். சரி ஐயா உங்களை நான் சீக்கிரம் கொண்டு விட்டுறேன், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தாரு. போயின்னு இருக்குது. வண்டி போக பல்லாவாரத்துக்கு நேரில் வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. படுபாவி இப்படி பண்ணிட்டு நான் போகணுன்னு குதிக்கிறார். போறாரு, அவருக்கு ப்ரெஷர் எடுத்து அண்ணே அந்த நேரத்தை பார்த்து பைக்ல நான் போறேனே அவரை கொண்டு போய் கரெக்ட் டைம்ல ஏர்போர்ட்ல ஓடுற ஃப்ளைட் ஏறதுக்காக இவரும் போனாரு. ஏர்போர்ட்ல இறக்கி விட்டாரு. அவர் ஃப்ளைட்ல ஏறி உக்காந்துட்டாருண்ணா. ஏறி உக்காந்துட்டு தான் நினைக்கிறாரு நம்ம முதலாளிய. பரவாயில்ல அர்ஜென்ட் பிடிச்சிருந்தா அந்த படுபாவி நம்மள இப்படி பழி வாங்கிட்டான். குறுக்கால பைக்கில் வந்து ஒருத்தன் கடவுள் மாரி வந்தான், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. 5 கிலோமீட்டர் ஒரு 5 மைல் தூரம் ஃப்ளைட்டு கிளம்பி போயின்னு இருக்குது. 5 கிலோமீட்டர் மேலே 5 மைல் போயின்னு இருக்குது. பைலட் அந்த நேரம் பார்த்து சொன்னாங்க, மிஷினில் கோளாறு, எல்லாம் பேராஷூட் எடுத்து தயாராக வச்சுக்கிங்க, அவங்கவுங்க உயிரை காவந்து பண்ணீங்க. என்ன உயிர் போகிற நேரத்தில் தேங்காய் எண்ணெய் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ தான் நம்ம முதலாளி நினைக்கிறாரு, கடவுள் நம்மளுக்கு வந்து பல வகையான தடங்களை ஏற்படுத்தினாரு. நேரத்தை குறைச்சான், டயரை பஞ்சர் ஆக்கானா. என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கடவுளாக இருந்தவன் கொஞ்ச நேரத்தில் யமனா மாறிட்டானா. அதான் மனிதனோட குணம். பின்னாடி சிரிக்குது பேர் நல்லா வந்து கரெக்டாக டைம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு எப்படி 2 குணம் இருக்குதோ அதே மாதிரி இந்த காளான் தொக்குக்கு 2 மசாலா போட போறோம்னா அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறோம். நீலகிரி காளான், செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம், சிவப்பு தக்காளி, சீரகம், சோம்பு, மிளகு, வெங்காயம், உருவன கருவேப்பிலை, அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கல்லுப்பு, வெட்டி வச்ச உருளை, மல்லித்தலை. காளான் அப்படியே அலசி வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணா, தண்ணியிலே இருக்கும், அப்போதான் கருப்பாகாமல் இருக்கும். தேவையான பொருள் முடிச்சோடனே காளானில் கை வச்சுருக்கீங்க. ஆமாங்கண்ணா, ஏன்னா காளான் நம்ம நிறையா வாங்கியிருக்கோம். இந்த பெரிய பெரிய காளான் எல்லாத்தையும் 2 அப்படியே வெட்டிட போகிறோண்ணா. ஏன்னா இது வெட்டினா தான் நம்மளுக்கு அது ஜூஸ் ஃபுல்லாகவே காளான் உள்ளே ஏறும். அதனால் 2 வெட்டிக்கிறோம். இந்த மாதிரி வெட்டினோம்னா இந்த இடத்துலலாம் நம்ம போடுற மசாலா உள்ளே ஏறும். நான் முதல் மசாலா வதக்க போகிறேன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நம்ம 2 டைம் சேர்ப்போம்னா. அதனால் இப்போ நல்லா ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா ஒரு அரை இதுக்கு வந்துருச்சுண்ணா. கண்ணாடி பதம் வந்துருச்சுங்களா. இந்த நேரத்தில் ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி,
நல்லா நைஸாக வெட்டி ஸ்லைஸாக இறக்குறோம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், கம்மியாக இருக்கு மசாலா. ஆமாண்ணே. இது முதல் மசாலாண்ணா. இப்போ அடுத்த மசாலா தயார் பண்ண போகிறோம். இதை இறக்கி அப்படியே ஆற வச்சு அரைக்கணும். முதல் மசாலா அங்கே அரைக்க போயாச்சுன்னா இப்போ ரெண்டாவது மசாலா இங்கே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய், எள்ளெண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் 2 டைம் சேர்ப்போன்ட்டு, நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டினது, பொன்னிறமாக வதங்கணுண்ணே. அங்கே வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்குதுண்ணே. இப்போ மாஸ்டர் வந்து இஞ்சி பூண்டை அக்கா தங்கச்சி இறக்குறாங்கண்ணே. ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சி அரவை. அக்கா தங்கச்சி கிண்டிப்போம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஏன்னா அது மட்டும்தான் ஒரே மாதிரி வரும். புரிஞ்ச வெங்காயம். தக்காளியா போட்டுக்கிறோம். இந்த மசாலாவுக்கு 50 கிராம் அளவுக்கு தக்காளி. இந்த ரெண்டாவது மசாலாவுக்கு ஒரு 2 தக்காளி இருந்தால் போதுமானதில்லை. ஏன்னா நம்ம அந்த முதல் மசாலாலையும் தக்காளி சேர்த்துருப்போம், அதனால் ஓவர் புளிப்பாயிரும் நிறையா சேர்த்து. தக்காளி நல்லா கரையிறதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறோண்ணா. நம்ம தொக்குக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதுதான் சரியான தருணம். இரட்டை மசாலாவை ஒன்று ஒன்றா இறக்குறோம். இந்த மாதிரி தக்காளி குழஞ்சோடனையும் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, நல்லா மணமாக இருக்கிறதுக்காக தான் சிக்கன் மசாலா சேர்க்குறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, சுவையும் நல்லா அசைவம் மாதிரி இருக்கும். அதோட அதே தான் தாஜின்னு தாக்குறேன் நீங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் கார்த்திகை என்ன. அண்ணே தூரத்தில் ஏதாச்சும் கேட்குதா? அறுக்கிறது கேட்குது. இல்லைண்ணே. கிட்டையும் அறுக்கிறது கேட்குது, தூரத்துலையும் அறுக்கிறது கேட்குதுண்ணா. ரெண்டுமே நிறுத்த முடியல. நிறுத்த முடியாது. நல்லா ஒரு 2 உருளைக்கிழங்கு சின்னதாக வெட்டணும்னா, இந்த மாதிரி சின்னதாக வெட்டினா தான் காளானும் உருளைக்கிழங்கும் ஈவனாக வேகும். நம்ம உருளைக்கிழங்கும் தெரியணும்னா காளானும் நம்ம 2 தான் வெட்டியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக உருளைக்கிழங்கும் காளானும் நம்மளுக்கு தனித்தனியாகவே தெரியும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/2 வேக்காடு வேகணும்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த 1/2 வேக்காடுக்கு அப்புறம் தான் நம்ம காளானை சேர்க்கணும். தண்ணி கூட எல்லா மசாலாவும் கலக்கணும். அப்படின்னா தான் தண்ணியில் மசாலா ஏறும். நம்ம ஆரம்பத்திலேயே தொக்குன்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறாங்கன்னா, இந்த கிழங்கு வேகும் போது அதோட அளவு பார்த்தோம்னா 1.5 டம்ளர் இல்லை 1.25 டம்ளர், 1/4 டம்ளர் கம்மியாகும். அதுக்கப்புறமா நம்ம காளான் சேர்ப்போம். அந்த காளான் லைட்டாக வேகும் போது நம்ம தேவையான ஆல்ரெடி நல்லா வதக்கின மசாலாவை சேர்த்தா தான் நம்மளுக்கு அடிக்கடி கிண்டக்கூடியதோ இல்லை அடி பிடிக்கக்கூடிய வேலை இருக்காது. அப்படி இல்லை நம்ம அந்த மசாலா சேர்த்துட்டு காளான் சேர்த்தோம்னா காளான் வேகிற வரைக்கும் அடிக்கடி கிண்டணும். சப்போஸ் இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக உட்காந்தா அடி பிடிக்கும். எப்படி பார்த்துன்னு இருக்கோம் பார்த்துக்கிட்டே இரு அப்படியே. உருளைக்கிழங்கு மசிஞ்ச உடனே நம்ம அரவை சேர்க்குறோம். இப்போ நம்ம புஷ்பா போய் அரவை அற்புதமாக அறுத்து கொண்டு வரோம். தக்காளி குழஞ்சிருச்சு. நம்ம உருளைக்கிழங்க வந்து 40% அளவுக்கு வெந்துருச்சுண்ணே. இந்த நேரத்தில் நம்ம இந்த மஷ்ரூமும் அதை காளான்னு சொல்கிறத சேர்த்துக்கிறோம். இந்த காளான் ஒரு 3/4% வேகணும். வெந்த பின்னாடி தான் நம்ம முதல் மசாலாவை போட்டு மல்லித்தலை போட்டு முடிக்க போகிறோம். இல்லை மசாலா பார்த்தீங்களா, காஷ்மீரி மிளகாயோடைய வண்ணம். நம்ம சொன்ன எதிர்பார்த்த தொக்கு வந்துருச்சா? இரட்டை மசாலா தொக்கு, காளான் தொக்கு சும்மா கறி மாதிரி மின்னுதா. நம்ம சிக்கன் மசாலா போட்டதுனாலையும் இந்த மசாலா அரைவை ஊற்றுனாலையும் அப்படியே ஒரு சிக்கன் குழம்பு ஃபீல் நம்மளுக்கு இருக்கும்னா, இந்த வாசனை இப்போதைக்கு அப்படியே இருக்கும். எப்படி சைவ பிரியருக்கு இதுதானே சிக்கனு, இதுதானே கறி. மொத்தமான வாசனையும் இப்போ மொத்தத்தையும் இறக்குறேன்னா கொத்தமல்லியை போட்டேன். வாசனையோ வாசனை வேணா நார்த் இந்தியன் பட்டர் பன்னீர் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டுங்களா. அப்படியே தான் இருக்கு, பட்டர் போட்ட மாதிரியே. அட்டகாசமான
2 மசாலா காளான் தொக்கு செம்மையாக ரெடி வச்சுட்டேன். அப்படியே இறக்குறோம், நம்ம சுவைக்கிறோம், பார்சல் போடுறோம், கொண்டு போய் கொடுக்கும். தம்மு போட்ட ஃப்ரைட் ரைஸ்னு. ஃப்ரைட் ரைஸை நாங்கள் சட்டியில் தான் அடித்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்துருவோம். ஆனே ஃப்ரைட் ரைஸ் தம் போட்ட முதல் ஆள் நம்ம புஷ்பா தான் இருப்பார் நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா. ம், வெங்காயத்தால் இறக்குறோம், தம்மா உடைக்கிறோம். அதே சுவை, அதே மனம், அதே குணம். நல்லா பண்ணியிருக்காரா? குட் ஜாப். இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் போட்டாச்சு. ஏழை மக்களுக்காக ஸ்பெஷலாக திருப்பதி ஸ்டைலில் ஒரு லட்டு போட்டிருக்கீங்க. சூப்பராக இருக்கும், விவரித்தீங்களா? ம், ஃபாயில் கவரில் போட்டால் உடையும் இல்லையா? அதனால இதில் போட்டு இந்த மாதிரி கவரில் போட்டு இப்படியே ஒரு முடிச்சு. அவங்க இந்த கவரை பார்த்த உடனேயுமே உங்களுக்கு ஆசை வரணும். 2 in 1 காளான் தொக்க கறியா நினச்சிக்கிட்டு சரியாக சாப்பிட்றோம். ஏன் கறியாக நினைக்கிறீங்க? அப்படி தானே நினைக்க சொல்லியிருக்காரு. நீங்கள் அப்படிலாம் நினச்சிட்டு சாப்பிட அவசியம் இல்லை, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். டெய்லி கறி இல்லாமல் சாப்பிட மாட்டார். கோழிக்கறி ஆட்டுக்கறி இல்லைனா கூட அடுப்பு கறி பக்கத்தில் வச்சு சாப்பிட்றாள் நம்ம ஆள். அடுப்பு கறி வச்சு சாப்பிட்றேன். கேஷா யோகீசன் அவங்களுக்காக இன்னைக்கு அற்புதமான வித்தியாசமான ஒரு உணவு ரெடி பண்ணியிருக்கோண்ணா. 2 in மரவை மசாலாண்ணா. மசாலா ஒரு பொசிஷன் இன்னும் தான்ப்பா நீ இப்படி சாப்பிடுவியா? இன்னைக்கு தம் போட்டு இறக்குன ஃப்ரைட் ரைஸ் செமையாக வந்திருக்கு. அது கூட இந்த காளான் கிரேவி, அந்த உருளைக்கிழங்கோட அந்த காளான் வச்சு சாப்பிடும்போது அடடடா அற்புதம். சரியான சைடிஸ் இல்லையா? ஆமாண்ணே, ஒரு பட்டர் சிக்கன் கிரேவி போல் எடுத்து வந்திருக்கேண்ணே. நல்லா பார்க்குறதுக்கும் ஃபஸ்ட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குண்ணா. நம்ம செஞ்ச இந்த 2 மசாலாவும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஃபீல். நம்ம தம்பி சொன்ன மாதிரி தான் இந்த பட்டர் சிக்கனு அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெச்சர் பார்த்தோம்னா, அதாவது அந்த மசாலா கலவை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இருக்குன்னா சுவை. இந்த காளானும் சரியான பதத்தில் வெந்திருக்கு, உருளைக்கிழங்கும் சரியான பதத்தில் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிடும்போது இந்த சாஸு கெச்சப் இதெல்லாம் வேஸ்ட்டு. இது ஒன்றே போதும்னா அற்புதமான சுவை. அல்லலாண்ணா, சின்ன வெங்காயத்தினுடைய சுவையை அப்படியே மொத்தமாக அரைச்சி மசாலாவில் போட்டதுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்ண்ணா. சுவையான உணவு மட்டும் இல்லைண்ணே, அது கூட இந்த உருண்டையும் கூடண்ணே. உருண்டையா? இல்லைண்ணா, ஆரோக்கியமான பொருளும் சேர்த்து கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்க போகிறோன்னா நம்ம போட்ட அந்த சிக்கன் மசாலா சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு அந்த நான்வெஜ் ஃபீல் அப்படியே இருக்குது. போட்ட மசாலாலேயே சிக்கன் மசாலா தான் சும்மா டாப்பாக இருக்குண்ணா. இதே சுவையோட கொண்டு மக்களுக்கு சிறப்பான முறையில் கொண்டு கொடுக்க போகிறேண்ணா. நம்ம ஃப்ரைட் ரைஸ் இந்த முறையில் பக்காவாக தம் போட்டு எடுத்து சும்மா பக்காவாக கொடுக்குறோம். இரட்டை காளான் தொக்குண்ணா. 2 மசாலா. என்னென்ன பார்சல் கொடுக்குறோம் பார்த்தலாமா? பார்த்தலண்ணா ஒரு பைய ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் ரைட்ஸ். லட்டுண்ணா. லட்டு, இனிப்பான லட்டு. ஓகே. லட்டுனாலே இனிப்பு தானே. 2 in 1 காளான், வாழைப்பழம், டொமேட்டோ சாஸ். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், அது கூட ஒரு குடிநீர். குடிநீர் ஆமாண்ணா. வச்சிருங்க. இந்த மாதிரி எல்லா பார்சலையும் போட்டு ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். கேஷா யோகேஷன் அவங்க வந்து இந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சைவ சாப்பாடு இருக்கு. கெய்சா யோகிஷன்றவங்க வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சாப்பாடு. கெய்சா யோகிஷன் அவங்க குடும்பத்தார் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்கம்மா. கெய்சா யோகிஷன்றவங்க லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க சாப்பாடு, சைவ சாப்பாடு இருக்கு. ஐயா, கெய்சா யோகிஷன்றவங்க லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சைவ சாப்பாடு இருக்கு. ரொம்ப நன்றி. கெய்சா யோகிஷன்றவங்க லண்டன்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. கெய்சா யோகீஷன் அவங்க வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்கண்ணா. ஐயா நன்றிங்கய்யா, நன்றி. கெய்சா யோகிஷன் அவங்க குடும்பத்தார் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்கம்மா. சிறப்புமாக இன்னும் நல்லா வாழணும், எங்களை மாதிரி ஏழைகளுக்கு உதவி பண்ணணும். அம்மா கெய்ஷா யோகீஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சாப்பாடு. நான் கெய்ஷா யோகீஷன் அவங்க வந்து லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. ஐயா, கெய்ஷா யோகீஷன் அவங்க வந்து லண்டன்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. கெய்சா யோகிஷன் அவங்க குடும்பத்தார் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்கம்மா. ஐயா, கெய்ஷா யோகீஷன் லண்டன்லேருந்து அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க. தம்பி ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, சாப்பிடுங்க. ஐயா, சாப்பாடு வாங்கிங்க ஐயா. ஐயா, கெய்ஷா யோகீஷன் அவங்க வந்து லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துருப்பீங்க, கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான விருந்து, தடபுடலான விருந்து கொண்டு சிறப்பான முறையில் கொடுத்தாச்சுன்னா, இந்த விருந்து கொடுத்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கெய்ஷா யோகீஷன் அந்த குடும்பத்தார் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, அந்த நல்ல உள்ளங்கள் மேலும் மேலும் வளர்ந்த பல செல்வங்களை பெற்று 100 ஆண்டு காலம் வாழணும்னு கட்டது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார்ன ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி உதவினாலும்
அதாவது பணம் காசு கொடுத்து உதவ முடியலனாலும் உங்கள் உழைப்பை கொடுத்து உதவ முடியும். கனவு தோட்டத்துக்கு வாங்க, எங்கள் கூட இருங்க. பார்சல் பண்ணுறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், கொண்டு போய் கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களுடைய ஓய்வு டைமில் இங்கே வந்து நீங்கள் எங்களோட பங்கு கொள்ளலாம். அதுக்கு கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு, பேஜ் நேம் கட்டுறது கையளவு பாண்டி. அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.